ஆத்ம வணக்கம். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 1ஆம் பாகம். தலைப்பு யோகம். 1. கர்மயோகம். கர்மமாய் ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயுவை அதன் உற்பத்தி ஸ்தானமான ஆகாயம் என்ற பிரம்மரந்திரத்தில் சேர்க்கின்றதுவே கர்மயோகம் என்று சொல்லப்படுவது. 2. ஹடயோகம். ஹ என்பது பிரகிருத்தியான மாயை. ட என்பது அடக்குவது. எதையெனில் தன்னிலிருந்து பிரகிருத்தியாய் வெளியே பரவிய பிரகாசத்தை ஆகும். அப்பிரகிருத்தியில் இருந்துதான் நமக்கு பிரகாசம் வருகிறது. அப்பிரகிருத்தியான சூரியனாக இருக்கின்ற பிராணனுடைய கிரணம், அதாவது கதிர், வெளியினுள்ளே பரவி இருக்கிறது. அச்சூரியனுடைய சக்தியே சந்திரன். பிராணன் என்பது சூரியனும் அபானன் என்பது சந்திரனும் ஆகும். அபானனான சந்திரன் மனமாகும். பிராணனான சூரியனும் அபானனான சந்திரனும் சேருகின்றதே ஹடயோகம். 3. ராஜயோகம். ராஜயோகம் என்றால் ராஜ ப்ளஸ் யோகம். ராஜ என்பது ராஜசகுணம், அதாவது விஷ்ணு, அது மனமாகும். யோகம் என்பது சேர்க்கை. மனத்தை அதன் உற்பத்தி ஸ்தானமான புருவ மத்தியில் சலனமில்லாமல் நிலை நிறுத்துவதையே ராஜயோகம் என்பது. 4. அஷ்டாங்க யோகம். காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாஸ்டரியம், டம்பம், அசூயை என்ற 8 நிலைமைகளும் உண்டாவது பிரகிருத்தியான சலனத்திலிருந்துதான். அச்சலனம் வெளியினுள் சலிக்காமல் எப்போது தன்னிலேயே லயிக்கிறதோ அப்போது மேற்கூறிய 8 நிலைமைகளும் அவற்றின் உற்பத்தி ஸ்தானமாகிய பிரகிருத்தியிலேயே லயித்து அநியத்துவம் இல்லாமல், அதாவது வேறிட்டு இல்லாமல் தானாய் தீருகிறது. அதுவே அஷ்டாங்க யோகம். 5. யோகங்கள் யாவும் ஒன்றேதான். ஆச்சாரியர்கள் பல பெயர்கள் சொன்னது ஒரே யோகத்தை தான். ஒவ்வொருவரும் யுக்தியை அனுசரித்து ஒவ்வொரு பெயர்கள் சொன்னதாகும். இதல்லாமல் யோகம் அநேகம் இல்லை. ஆத்ம வணக்கம்.